Hello students, important 2 mark and 3 mark series problems la இப்ப நம்ம 4th lesson உடைய last example problem க்கு வந்திருக்கோம். சரியா, lesson number 5. ஓகே, அப்ப இந்த ப்ராப்ளம்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் படிக்க போறோம். சரியா, முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து நம்மளுடைய 3rd லெசன்லோட கூட ரிலேட் ஆன கான்செப்ட். சரி, என்னங்கறத பார்க்கலாம். ஒரு மைக்ரோவேவ் அவன்ல ஒரு மேக்னட்ரான் இருக்கான். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை எமிட் பண்ணிட்டு இருக்கு. எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஃப்ரீக்குவன்சியை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவன்சியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2450. அதோட நிறுத்தலை என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு தெரியணும் மெகா எம் அப்படிங்கிறது என்ன மீனிங்கு. மெகா அப்படின்னா 10 பவர் + 6ன்னு அர்த்தம். 10 பவர் + 6. அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் ரெக்வயர்ட். அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லு. எதுக்காகனா இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் சர்க்குலர் பாத். ஓகேவா, அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரான் சுற்றி வரும் பார்த்தீங்களா, கரெக்டாக சர்க்குலர் பாத்தில். அதுக்கு நான் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும் இந்த எலக்ட்ரான் சுற்றி வரதுக்கு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஃப்ரீக்வன்சிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம எங்கே போகணும், ஃபார்முலா நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th லெசனில் இருக்காது. அப்போ இது எந்த லெசனுடைய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து வந்து உங்களுக்கு சைக்ளோட்ரான்னு ஒரு டாபிக் வரும். அந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதுவோம். ஸோ இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் ஒமேகா டிவைடட் பை கியூ அப்படின்னு போடுவோம். அதுவும் மாடுலஸ்னு போட்டுப்போம். சரியா, ரைட். அப்போ இந்த இடத்துல யாருக்காக நம்ம பண்ண போகிறோம், எலக்ட்ரான்ஸ்க்காக. அப்போ யாருடைய மாசு, எலக்ட்ரானுடைய மாசு, அதேமாரி எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ. சரி, அப்போ எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்டா, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் கான்ஸ்டன்ட். தட் வி ஷுட் நோ என்னது 9.11 into 10 to the power of -31 என்னது கிலோகிராம். கரெக்டா, சூப்பர். சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் என்னது -1.6 into 10 to the power of -19 கூலும். கரெக்டா, ஸோ இந்த இடத்துல நம்ம மாடுலஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால இந்த மைனஸ் என்னவா எடுத்துக்க மாட்டோம், நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ப்ளஸ்னே கூட எடுத்துப்போம் நம்ம. அப்போ இங்கே என்ன பெரிய ட்விஸ்ட்னா, இப்போ இந்த ஒமேகாவுடைய வேல்யூவை அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா, 2πf. கரெக்டா, 2πf. அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஒமேகாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஒமேகா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோடைய வேல்யூ எவ்வளோ 3.14 இன்ட்டு ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2450 இன்ட்டு 10 பவர் 6. கரெக்டா, ஏன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க மெகா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மெகாவை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் இந்த இடத்துல 10 பவர் 6 சொல்லியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஒமேகாவுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15. சரியா, 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சரியா 386 அப்படின்னு கிடைக்கும். 15 386 இன்ட்டு 10 to the power of என்னன்னு கிடைக்கும் 10 to the power of 6 அப்படின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் 10 to the power of 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ இதை நம்ம இதோட யூனிட்டை கூட நம்ம மாற்றி எழுத முடியும் நம்மளால. சரியா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்வர்ஸ்னு சொல்லலாம். கரெக்டாக, ஏன் எப்படி, ஏன்னா ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் என்னது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் தானே. ஸோ அதனால் நம்ம இதை எப்படி இப்போ மாற்றி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்னா 4 டெசிமலை முன்னாடி தள்ளினீங்கன்னா 1.54. சரியா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 1.54 இன்ட்டு 10 பவர் 10ன்னு ஆகிடும். என்னென்ன ஆகும் 10 பவர் 10 செகண்ட் இன்வர்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகேவா, செகண்ட் இன்வர்ஸ்னு போட்டுக்கலாம். கிளியராக இருக்கா, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் ஃபார்முலா ஸ்டார்டிங்கில் எடுத்துருந்தோம்ல, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. B is equal to mass of the electron value எவ்வளோ 9.11 into
10 to the power of minus 31 into omega உடைய வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 1.54 into 10 to the power of 10 divided by charge of the value எவ்வளவு modulus of q எவ்வளவு எடுத்துக்க சொன்னோம் நம்ம 1.6 into 10 to the power of minus 19. அப்ப இதை இன்னும் நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா b is equal to இதை மூணுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer 14 point சரியா 14.0294 அப்படின்னு கிடைக்கும் சரியா 94 divided by என்ன வரும் நம்மளுக்கு 1.6 அப்ப இந்த 10 power minus 19 மேல போச்சுன்னா 10 power plus 19 கரெக்டா அப்ப plus 19 plus 10 என்ன ஆகும் plus 29 plus 29 minus 31 என்ன ஆகும் 10 power minus 2 ன்னு வந்து நிக்கும் ஓகேவா கிளியரா இருக்கா எஸ் இதை இன்னும் நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. சரியா 768 ன்னு கிடைக்கும் 8.768 into 10 to the power of minus 2 சரியா டெஸ்லா அப்ப இதை இன்னும் நம்ம சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா b is equal to டெசிமலை முன்னாடி தள்ளிடுங்க தள்ளனா என்ன வரும் 0.08768 டெஸ்லான்னு கிடைக்கும் ஸோ இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் லெசன் நம்பர் 5ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்த்து முடிச்சிடணும் எக்ஸசைஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கிளியராக நோட் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச்